யதார்த்தமாக டிஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசுகிறப்ப பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு ஐடியா பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸே நான் பார்த்தேன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத இந்த 2 கேட்டகரியில் பார்க் பண்ண முடிஞ்சிருது. பிரெட்டு கேட்டகரியில் வருது, இல்லாட்டி சர்க்கஸ் கேட்டகரியில் வருது. மெஜாரிட்டி ஆஃப் த சர்க்கஸ்ன்ற மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன். இன்ஃபேக்ட்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே இது 2 மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், நான் யூடியூப் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சோஷியல் மீடியா ட்விட்டர் பார்க்குறேன், அப்புறமாட்டி கமெண்ட்ஸை பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், படம் பார்க்குறேன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன், அந்த மாதிரி நினச்சிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்க வரைக்கும் எனக்கு எதை விடுறது, எதை பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷனே பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே பிரெட் அண்ட் சர்க்கஸ் இந்த 2 கேட்டகரியில் தான் வருது. ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டு, இன்னொன்று சாப்பாடு. ஸோ சோறு, என்டர்டெயின்மெண்ட், இது 2 தான் நம்மளுக்கு இருக்கிற மெயினான டிஸ்ட்ராக்ஷன்ஸே. ஸோ இது கேட்டகரைஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன், நான் பண்ணுற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே, இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன்னா இது சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிடுறேன். இப்போ யூடியூப் பார்க்குறேன்னா இது சர்க்கஸ். வாட்ஸ்அப்பில் யாரோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அதை நான் படிக்கிறேன்னா அது சர்க்கஸ். சாட்டர்டே காலையில் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துக்கிட்டே பசிக்குது, அப்போ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டே படம் பார்க்குறேன். ஸோ இது பிரெட்டு. ஸோ 2மே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸ் பார்க்குறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அந்த சர்க்கஸ் பார்க்குறப்ப அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு சாப்பாடுக்கு ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி சாப்பிட்றப்ப ஏதாச்சும் ஒன்று பார்க்கணுன்ற மாதிரி தேவைப்படுது. இப்போ என்னோடய பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பிட மாட்டேங்குதுன்னு டிவி பாட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க ஒய்ஃப். ஸோ 1 இயர் கழித்து பார்த்திங்கன்னா குழந்த பேசுகிறது இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாச்சு, பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் ஜெனரலாக வேக்சினேஷன் போடுறப்ப சிங்கப்பூரில் சைல்டு டெவலப்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுறப்ப இன்னும் பேச ஆரம்பிக்கல, வார்த்தை எதுவும் வரல. ஸோ நீங்கள் டிவியை ஃபுல்லாகவே கட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ டிவி 0 ஸ்க்ரீன் டைம், ஃபோன்னாலும் சரி டிவினாலும் சரி 0. குழந்தைங்களுக்கு அது பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷனு. ஏன்னா அதில் அவங்க பேசிவாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பிரெயின் நேச்சுரலாக ஒரு ஃபிசிக்கலாக சரௌண்டிங்ஸ்லேருந்து ஒரு சிமுலேஷன் வர்றதுக்கு பதிலாக அவங்க பிரெயினுக்கு ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக அந்த லைட்டு, சவுண்டு எல்லாமே மைண்டை சிமுலேட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ மைண்டை இவ்வளோ ஈஸியாக ஒரு சிமுலேஷன் கிடைக்கிறப்ப அவங்க அவங்களா பேசணும், அவங்களா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு டிவியே தான் ஜாஸ்தி பார்ப்பாங்களே தவிர நம்ம சொல்கிறதையோ நம்ம பண்ணுறதையோ அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது போரிங்காக இருக்கும். அங்கே டிவியில் கலர் கலராக சவுண்டோட பார்க்குறதுக்கும் நம்ம சுதி இல்லாமல் ஏதோ ஒரு ரைம்ஸை பாடுறதும், பேக்ரவுண்ட் சவுண்டு இல்லை, கலர் இல்லை, எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பார்க்குறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இதுதான் அந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ். இப்போ நான் முன்னாடி இங்கே சிங்கப்பூரில் ரூம் ஷேர் பண்ணிகிட்ருக்கப்ப அங்கே மோகன் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா மத்தியானம் லஞ்சு அப்போல்லாம் சமைக்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது, கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடுவோம். லஞ்சு போய் வாங்கிட்டு வந்தான்னா வெளியில், நான் தான் சொல்லுவேன், வெளியில் போய் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வருவோம் ஃபுட் கோர்ட்டில் அப்படின்னா அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா லஞ்சை வாங்கிட்டு வந்துட்டு அவரோட கம்ப்யூட்டர் டெஸ்க் இருக்கும், அதில் உட்காந்துட்டு யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை படம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு தான் சாப்பிட்டுருப்பார். கிட்டத்தட்ட என்னோடய குழந்தைக்கு படம் போட்டு சாப்பாடு ஊட்டுற மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருப்பார். எனக்கு அப்போல்லாம் ஏங்க
ஒரு 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 விஷயத்த வந்து சாப்பிட்ணுன்னா கரெக்டாக சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு டிவி பார்த்துட்டு எப்படிங்க சாப்பிட்றது? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பழகினது அப்படி தான். அவர் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நானே அதை தான் பண்ணுறேன். ஏதாச்சும் சாப்பிட்றப்ப டிவி பார்க்குறது, டிவி பார்க்குறதுனால ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றது. ஸோ இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி நடக்குது. பிரெட் அண்ட் சர்க்கஸ், பிரெட் அண்ட் சர்க்கஸ். ஸோ திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்ட்டு. ஸோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாதப்போ தான் உங்களுக்கு வந்து காதுக்கு வந்து தேவையான ஒரு நாலேஜ் வந்து உள்ளே இல்லாத டைமில் தான் நீங்கள் வந்து வயிற்றுக்கே ஃபீட் பண்ணணும் அப்படி. இங்கே என்னென்னா நாலேஜ் எதுவுமே ஃபீட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வயிற்றுக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பெரிய ஒரு கான்செப்ட் இல்லை, பட் எனக்கு வந்து அந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ்ன்றது வந்து தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷன். ரோமன் எம்பையர்லேருந்து இப்போ வரைக்கும் விதவிதமான பேரில் விதவிதமான இதில் வந்தாலும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி 2 கேட்டகரிஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பிரெட்டு ஆர் சர்க்கஸ். நீங்களே பாருங்கள், இப்போ நாளைக்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றப்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணுறப்ப இது வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை என்னன்னு கேட்டகரைஸ் பண்ணுங்கள், பிரெட்டா சர்க்கஸா அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டகரைஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து நான் இதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வருது. அந்த கிளாரிட்டியும் அவேர்னஸும் வர வர எனக்கு வந்து இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இல்லாட்டி இதை கம்மி பண்ணலாம், இது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி வருது. இல்லை நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன், திரும்ப ஏன்னா இதுதான் வந்து நேச்சர். உங்களுக்கு வந்து சாப்பாடும் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது, நீங்கள் வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க. இதுதான் வந்து நம்மளோட நேச்சர், ஹியூமன்ஸோட நேச்சர். ஒரு வீட்டில் ஒரு பப்பி வாங்கி வளர்க்குறீங்க, அதுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வெளில கூப்பிட்டு போயிட்டு பாலை கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டில் விளாண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாலாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதே தான் நம்மளுக்கும். டிவியை போட்டு விட்டு சாப்பாடு, பிரியாணி, அன்லிமிட்டட் பிரியாணி, பக்கெட் பிரியாணி, கேஎஃப்சி சிக்கன், இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு வந்து சாப்பாடை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மளால் யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியாது, நம்மளோட தேவைன்னு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ரிப்பீட்டடாக வந்து இந்த பிரெட் அண்ட் சர்க்கஸ்குள்ளேயே நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து மற்றவங்கள வந்து வேடிக்கையாக ஆடியன்ஸை உட்காந்து பார்க்குறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சம்பாதிக்கிற ஆள் தான் நம்மளே வந்து வேடிக்கையாக பார்த்துட்ருப்பாங்க. பிரெட் அண்ட் சர்க்கஸ்.